ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாழ்க்கையின் பாரம் ஒரு பெரிய மலையை போல உங்கள் இதயத்தை நசுக்குகிறதா? தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எதிர்காலத்தை பத்தின பயம் ராத்திரியையும் கடந்த கால கவலைகள் பகலையும் கெடுத்து நிம்மதியே இல்லாம தவிக்கிறீங்களா? தனிமையான ராத்திரிகள்ல இந்த மன அழுத்தத்தை யாரிடம் சொல்வது, இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் அழுத நாட்கள் உண்டா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு முஸ்லிமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் கேட்கவும் அதை துடைத்துவிடவும் ஒருவன் இருக்கிறான். அவனே நம்மை படைத்த அல்லாஹ். பிரச்சனை வரும்போது மனிதர்களிடம் ஆறுதல் தேடுவது ஓகே, ஆனால் அது தற்காலிகமானது. உண்மையான நிரந்தரமான மன அமைதியை தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இஸ்லாம் ஒரு தீர்வை வைத்திருக்கிறது. சில நமக்கு தெரியும், ஆனால் சில தீர்வுகள் புதையல்களைப் போல தேடுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சீக்ரெட்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மெகா புதையலைத்தான் இன்று நாம் திறக்கப் போகிறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லை. இது கவலையின் உச்சத்தில் இருந்த ஒரு நபித்தோழருக்கு இந்த பிரபஞ்சத்தின் கிஃப்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் பிரார்த்தனை. இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் மலை போன்ற கவலைகள் நொடியில் பனி போல உருகிப் போவதை நீங்களே பார்ப்பீர்கள். முதலில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளும் சோதனைகளும் நமக்கு ஏன் வருகின்றன? அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானா? இல்லை. இது நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையா? இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்று கூறுகிறான். இதன் அர்த்தம் என்ன? ஒரு கஷ்டம் வரும்போது அதனுடன் ஒரு தீர்வையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சோதனைகள் என்பது அல்லாஹ் நம்மீது கோபமாக இருக்கிறான் என்பதன் அடையாளம் இல்லை. மாறாக அவன் நம்மை நேசிக்கிறான் என்பதன் அடையாளம். யோசித்துப் பாருங்கள். ஒரு கேம் டெவலப்பர் ஒரு வீரனை நேசித்தால் அவனை அடுத்த லெவலுக்கு அனுப்பாமல் இருப்பாரா? அவனை சோதித்துப் பார்க்காமல் விடுவாரா? அதைப்போலவே அல்லாஹ் நம்மைச் சோதிப்பது நம்முடைய பாவங்களை அழிப்பதற்காகவும் சொர்க்கத்தில் நம்முடைய ரேங்கை உயர்த்துவதற்காகவும், மிக முக்கியமாக நாம் அவனை மறந்து இந்த உலகத்தில் மூழ்கிவிடும்போது, என் அடியானே, என் பக்கம் வா என்று அன்பாக அழைப்பதற்காகவும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அற்புத துஆதான் இது. உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய அந்த வார்த்தைகள் இதோ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். இரவு பனிச்சூடா இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து, இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா? அந்த பாரம், அந்த உறுத்தல், தூக்கமில்லா இரவுகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா
என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா? ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு. அது இரவு நேரத்துல மறைந்திருக்கு. இன்னைக்கு அந்த திறவுகோலை பகிரப் போறேன். இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க, இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை. நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா? தவறு செய்யறது இயல்பு. சில சமயம் தெரிஞ்சே செய்றோம், சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம். ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி. அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும். ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சிலர், நான் 4 வருஷமா தொழுகையில்ல, என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க. அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலர், நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன், இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண் விழிப்பாங்க. அந்த குற்ற உணர்வு, விரக்தி, தனிமை, இதுதான் பல பேரோட நிஜம். இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள பொசுங்கி கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மன்னிக்கப்பட முடியாதவன். அந்த சத்தம் பொய். அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம். இன்னைக்கு இரவு அந்த பொய் உடையப் போகுது. நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன். ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி. இரவு நேரம் குர்ஆன்ல வக்த்னு சொல்லப்படும். இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம். பகல் நேரத்துல 1000 வேலைகள், கவனச்சிதறல்கள். ஆனா இரவு அமைதி, தனிமை, இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு. இரவின் கடைசி பகுதியில் பிரார்த்தனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் சும்மா சொல்லப்பட்டதில்லைங்க. இரவு நேரத்துல நாம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் எழுந்து இறைவனை வணங்கும் போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தனி மகத்துவம் கிடைக்குது. அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை ஓதினால் அதோடு வரும் நன்மைகள் பகல் நேரத்தை விட பன்மடங்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது இறைவனின் வாக்குறுதி. இதுக்கு நேரடி உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஜா இப்னு சைத்தை காட்டி, யாசீனை இரவில் ஓதுறவனை அல்லாஹ் மறுநாள் காலை வரைக்கும் மன்னிச்சுடறான் என்று சொன்னதாக திர்மிதியில் வருது. இதைத்தான் பல ஆலிம்கள் ஒரே இரவில் பாவ மன்னிப்புக்கு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. இது ஒரு சாதாரண மன்னிப்பு இல்லைங்க, இது ஒரு முழுமையான மன அமைதியை தரும் மன்னிப்பு. குர்ஆனோட இதயம்னு இத சும்மா சொல்லலை. இது 36வது அத்தியாயம் 83 வசனங்கள்.